ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பச்சையப்பாஸ் காலேஜ். ஸோ நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ், ஒரு கவர்மெண்ட் காலேஜ், அரசு கல்லூரி. இந்த பச்சையப்பாஸ் ட்ரஸ்ட் போர்டில் ஒரு டீச்சிங்க்கான ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. வெறும் பச்சையப்பாஸ் காலேஜில் மட்டும்தான் இருக்க போதா ஓப்பனிங் அப்படின்னு கிடையாது. பச்சையப்பாஸ் ட்ரஸ்ட் போர்டு அப்படின்னா இவங்க கீழே ஒரு 4-5 காலேஜஸ் இருக்குது. பச்சையப்பாஸ் காலேஜே பார்த்தீங்கன்னா சென்னையில், காஞ்சிபுரமில், கடலூரில் விமன் அண்ட் மேல் தனித்தனியாக இருக்குது. கந்தசாமி காலேஜ் வந்து அண்ணா நகரில் இருக்குது. அண்ட் செல்லியம்மாள் காலேஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 காலேஜ் வந்து இவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ் தான், கவர்மெண்ட் எய்டட். ஸோ இதில் அரசு வேலை நிறைய பேர் வந்து டீச்சிங் ப்ரொஃபைல் வந்து தேடிட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாமே இதை செம்மையாக பயன்படுத்திக்கலாம். இதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ண லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 16/2/2024. ஸோ இன்னும் ஒரு 15 நாள் மட்டும்தான் டைம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் முன்ன சொன்ன மாதிரியே இந்த பச்சையப்பாஸ் ட்ரஸ்ட் கீழே என்னென்ன காலேஜஸ்லாம் வருது அப்படின்னா எல்லாமே வந்து கவர்மெண்ட் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் தான். பச்சையப்பாஸ் காலேஜ் சென்னை, அண்டு கந்தசாமி நாயுடு காலேஜ் ஃபார் மென் சென்னை அண்ணா நகரில் இருக்குது. அண்ட் செல்லியம்மாள் விமென்ஸ் காலேஜ் சென்னை. அப்புறம் பச்சையப்பாஸ் காலேஜ் ஃபார் மென் காஞ்சிபுரம், பச்சையப்பாஸ் காலேஜ் ஃபார் விமன் காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரத்தில் மென் விமனுக்கு தனித்தனியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி கந்தசாமி நாயுடு காலேஜ் ஃபார் விமன் கடலூரில். ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், லைப்ரரியன் அண்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ இதுக்கான ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு 132 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் ஓப்பனிங் இருக்குன்றதை இந்த டேபிள் காலமில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பச்சையப்பாஸ் காலேஜ் சென்னையில் 50 வேக்கன்சி, கந்தசாமி காலேஜில் 11 வேக்கன்சி, அண்ட் செல்லம்மாள் காலேஜில் 12 வேக்கன்சிஸ், பச்சையப்பாஸ் காலேஜ் ஃபார் மென் காஞ்சிபுரமில் 13 வேக்கன்சிஸ், பச்சையப்பாஸ் காலேஜ் ஃபார் விமன் காஞ்சிபுரமில் 20 வேக்கன்சிஸ், கந்தசாமி நாயுடு காலேஜ் ஃபார் விமன் கடலூரில் 26 வேக்கன்சிஸ். டோட்டலாக 132 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு எவ்வளோ வேக்கன்சி, இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, காமர்ஸ் அண்ட் கார்ப்பரேட் செக்ரட்டரி, எக்கனாமிக்ஸ், ஃபிலாசபி, ஹிஸ்ட்ரி, லைப்ரரியன் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன், இதெல்லாம் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்றத தெளிவாக அந்த டேபிள் காமில் பார்த்து தெரிஞ்சு. சேலரி பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்றதுனால 57,700லேருந்து 1,82,400 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்க போது. லெவல் பே கமிஷன் 10 படி. ஸோ ஒரு நல்ல சேலரி, நல்ல வேலை, மிஸ் பண்ணுறாதீங்க. அண்ட் இது குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட மாஸ்டர் டிகிரி இருக்கணும். அதில் நீங்கள் 55% மார்க் எடுத்திருக்கணும். அண்ட் இந்த NET அண்ட் CSIR இதெல்லாம் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, கிளியர் பண்ணியிருக்கணும். அண்ட் அதே மாதிரி PhD படித்தவங்களும் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்று மாஸ்டர் டிகிரி இல்லைனா PhD பண்ணியிருக்கணும். அண்ட் ஃபாலோட் பை உங்களுடைய சப்ஜெக்ட். நீங்கள் மேக்ஸ்னால் மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும், காமர்ஸ்னால் காமர்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் லைப்ரரியனுக்கு மட்டும் லைப்ரரி சயின்ஸ் இல்லை இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இல்லைனா டாக்குமெண்டேஷன் சயின்ஸ் இல்லை இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இல்லைனா ஸ்போர்ட்ஸ் ஆர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆர் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் 55% மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 59 ஏஜ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும். அண்ட் ஆன்லைனில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஸோ SC ST இவங்களுக்கு அண்ட் டிஃப்ரெண்டல் ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா ஃபீஸ் பே பண்ணால் போதும். மற்ற எல்லாருமே வந்து 1000 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைனில் ஃபீஸ் பண்ணக்கூடிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண லிங்க்கும் நோட்டிஃபிகேஷனில் பண்ண லிங்க்கும் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 16/2/2024. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.